Hello everyone. நம்ம Human Values and Ethicsல Unit 5 பார்த்துட்டு இருக்கோம். இது Unit 5 ஓட third lecture. So Unit 5ல ஒரு 3 கொஸ்டின் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். Scientific inventions for the betterment of society, unfair applications of scientific inventions, role and responsibility of scientists in modern society. So 3 கொஸ்டின் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். இதுல முதல் 2 கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம 3வது கொஸ்டின் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சயின்டிஸ்ட் இன் மாடர்ன் சொசைட்டி இதான் பார்க்க போறோம். ஸோ அதாவது என்னன்னா முதல் கொஸ்டின்ல என்ன பார்த்தோம், சயின்டிபிக் இன்வென்ஷனால சொசைட்டி எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்னு பார்த்தோம். 2வது கொஸ்டின்ல அதே சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸை டெக்னாலஜியை நம்ம தப்பா யூஸ் பண்ணோம்னா எவ்வளவு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தோம். இந்த 3வது கொஸ்டின்ல இந்த சயின்டிஸ்ட் எல்லாமே இனிமேல் என்ன பண்ணணும், ஸோ எப்படி இருந்தா சொசைட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதான் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சயின்டிஸ்ட் இன் மாடர்ன் சொசைட்டி, அதான் இந்த வீடியோல பார்க்கணும். ஸோ பாருங்க, scientists play a major role in shaping modern society through research, innovation and problem solving. So scientists தான் நம்ம சொசைட்டிக்கு ஒரு பெரிய பங்கு வகிக்காங்க. ஸோ அவங்களோட ரிசர்ச்சா இருக்கட்டும், அவங்க புதுசா கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம சொசைட்டில ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. Their work influences health, technology, environment, economy and national development. ஸோ இந்த சயின்டிஸ்டோட நிறைய கண்டுபிடிப்புகளால தான் நம்ம எல்லாமே டெவலப் ஆகிட்டு இருக்கோம். எல்லா ஃபீல்ட்லையும் ஹெல்த்தா இருக்கட்டும், என்விரான்மெண்ட், எல்லா ஃபீல்ட்லயுமே நம்ம சயின்டிஸ்டோட கண்டுபிடிப்புகளால மட்டும்தான் நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்கோம். ஸோ தே மஸ்ட் என்ஷூர் தட் சயின்டிபிக் நாலேஜ் இஸ் யூஸ்டு வைஸ்லி ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் சொசைட்டி. ஸோ அவங்க கண்டுபிடிக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சொசைட்டியை டெவலப் ஆகிறதுக்கு தான் யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நாலேஜ். ஸோ சயின்டிஸ்ட்க்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க நிறைய நாலேஜ் இருக்கிறதுனால தான் நிறைய இன்வென்ஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்காங்க. ஸோ அதான் சயின்டிஸ்ட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸ்பேண்டிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ சிஸ்டமேட்டிக் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஸோ அவங்க ரிசர்ச் பண்ணி நிறைய கண்டுபிடிக்கிறது மூலமா தான் நமக்கு சாதாரண மக்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. ஓகேவா? They develop new inventions and technologies that improve quality of life. ஸோ சயின்டிஸ்ட் தான் நமக்கு நிறைய இன்வென்ஷன்ஸ், நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சு நம்மளோட லைஃப் குவாலிட்டியவே இம்ப்ரூவ் பண்றாங்க. Their findings form the foundation for future progress in medicine, engineering, agriculture and other fields. ஸோ அவங்க கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு விஷயமே நமக்கு இந்த ஃபீல்ட் எல்லாத்துலயுமே இன்னும் அட்வான்ஸா போகிறதுக்குண்டான அடித்தளத்தை கொடுக்குது. ஸோ அதாவது மெடிசின், இன்ஜினியரிங், இந்த அக்ரிகல்ச்சர் எல்லாத்துலயுமே இந்த சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் மூலமா தான் நம்ம டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கோம், இன்னும் அட்வான்ஸா போய்கிட்டே இருக்கும். இதுதான் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நாலேஜ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஸோ ஒரு சயின்டிஸ்ட் வந்து நம்ம பப்ளிக் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் பாருங்க. Scientists help develop vaccines, medicines and treatment methods that control diseases and protect public health. So scientists என்ன பண்றாங்க, இந்த வேக்சின், ஊசி எல்லாத்தையுமே அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது மூலமா நமக்கு நிறைய டிசீஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றாங்க, பப்ளிக் ஹெல்த்தும் பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க. மெடிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் சயின்டிஸ்ட் கிரியேட் சொல்யூஷன்ஸ் தட் இன்க்ரீஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் ரெடியூஸ் டெத் ரேட். ஸோ டெத் ரேட், இறப்பு விகிதத்தை குறைச்சி நம்மளோட ஆயுட்காலத்தை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிதான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. இன்னும் ஃபியூச்சர்ல இது மாதிரிலாம் நிறைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதான் ப்ரொமோஷன் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் சொசைட்டி. அடுத்து 3வது என்ஷூரிங் எத்திக்கல் யூஸ் ஆஃப் சயின்டிபிக் நாலேஜ். ஸோ இந்த சயின்டிஸ்ட் வந்து இன்னும் ஃபியூச்சர்ல எந்ததுமே தப்பா யூஸ் பண்ணிடாத மாதிரி பாத்துக்கணும். ஸோ அவங்களோட கண்டுபிடிப்புகளை தப்பா யூஸ் பண்ணிடாத மாதிரி பாத்துக்கணும். அதான் ensuring ethical use of scientific knowledge. பாருங்க, scientists must ensure their inventions are not misused for harmful purposes such as weapons or unethical experiments. ஸோ அவங்களோட கண்டுபிடிப்பு எல்லாத்தையுமே யாரும் தப்பா யூஸ் பண்ணிக்காத மாதிரி உறுதிப்படுத்திக்கணும். சயின்டிஸ்ட் அப்படிதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. They must follow ethical guidelines in research involving humans, animals and environment. ஸோ ஏதோ ஒரு ரிசர்ச்ல வந்து அவங்க அனிமல்ஸ் வச்சு பண்றாங்க, இல்ல ஹியூமன்ஸ் வச்சு பண்றாங்க அப்படின்னா அவங்க அதுக்குண்டான கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ அது கரெக்டா பண்ணணும், யாருக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி கரெக்டா ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் என்ஷூரிங் எத்திக்கல் யூஸ் ஆஃப் சயின்டிபிக் நாலேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஓப்பனஸ். ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாதிரி இருக்கணும். ஸோ டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், அவங்க மட்டும் தனியா பண்ணாம டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். இது மூலமா தான் மக்களுக்கும் அவங்களோட சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ்ல ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, சயின்டிஸ்ட் ஷுட் ட்ரை டு ப்ரோமோட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஓப்பனஸ் இன் தேர் ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் பை ஷேரிங் டீடைல்ஸ் வித் த சயின்டிபிக் கம்யூனிட்டி அண்ட் பப்ளிக். ஸோ
கூட இருக்க சயின்டிஸ்ட் கூடயோ இல்ல பப்ளிக் பீப்புள் கூடயோ அவங்களோட ரிசர்ச் பத்தின தகவல்களை கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அந்த மக்களுக்கு அவங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். அந்த சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் மூலமா ஒரு நம்பிக்கை வரும். சோ அதனால இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டிரான்ஸ்பரன்சி, ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆர் எசென்ஷியல் டு மெயின்டைன் பப்ளிக் ட்ரஸ்ட் இன் சயின்டிபிக் ஒர்க். சோ இதான் சொல்லியிருக்காங்க. சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணாங்கனாலே ஒரு டிரான்ஸ்பரண்டா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி உண்மையா இருந்தாங்கன்னா தான் பப்ளிக்ல வந்து இன்னும் ட்ரஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதான் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஓப்பன்னஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன். சோ சுற்றுச்சூழலை இப்பெல்லாம் பாதுகாக்கணும், சயின்டிஸ்ட் வந்து என்னெல்லாம் பண்ணி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் ஷுட் ஐடென்டிஃபை பொல்யூஷன் சோர்சஸ், climate change impacts and ecological threats to develop sustainable solutions. ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணணும்னா பொல்யூஷன் எதுல இருந்தா வருது, அந்த பொல்யூஷனோட சோர்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். அடுத்து கிளைமேட் சேஞ்ச் ஆனால என்னெல்லாம் பாதிப்பு வரும், சுற்றுச்சூழலுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வரும் கண்டுபிடிச்சு அதுக்குள்ளான சொல்யூஷன்ஸை டெவலப் பண்ணணும். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே ப்ரொமோட் renewable energy, conservation methods and eco-friendly technologies. So நம்ம renewable energy பார்த்தோம்ல, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், சோலார் பேனல்ஸ், விண்ட் மில், இந்த மாதிரி renewable energy பார்த்தோம்ல. சோ அத மாதிரி கண்டுபிடிப்புகளை இன்னும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் கான்ட்ரிபியூஷன் டு என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அவேர்னஸ். ஸோ சயின்டிஸ்ட் வந்து அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கிறதுனால புதுசா கண்டுபிடிக்காங்க. அந்த நாலேஜை மக்களுக்கும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, scientists should share knowledge through teaching, public lectures and scientific communication. So ஏதோ ஒரு மூலமா, ஒரு லெக்சர் மூலமோ ஏதோ ஒரு மூலமாவோ சயின்டிஸ்ட் அவங்களோட நாலேஜ சாதாரண மக்களுக்கும் ஷேர் பண்ணிக்கணும். அதனால மத்தவங்களுக்கும் அந்த நாலேஜ் டெவலப் ஆகும்னு சொல்றாங்க. they help society understand important issues like wealth, climate change and technology risk. so இதனால நிறைய பாதிப்புகள்லாம் வரும் இல்லையா, அந்த பாதிப்புகளை பத்தி எல்லாம் மக்களுக்கு புரிய வைக்கணும். சோ சொசைட்டிக்குள்ள உள்ள சாதாரண மக்களுக்கு எல்லா பாதிப்பையும் புரிய வைக்கணும்னு சொல்றாங்க. ப்ரோமோட்டிங் சயின்டிபிக் டெம்பர் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் அமாங் சிட்டிசன்ஸ் இஸ் ஏ மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ சாதாரண மக்களுக்கு இந்த பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாம சயின்டிபிக் நாலேஜ் எல்லாத்தையுமே ஷேர் பண்றதுதான் ஒரு சயின்டிஸ்டோட ஒரு மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதான் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அவேர்னஸ். ஸோ இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நாலேஜ். சயின்டிஸ்ட்ல நிறைய நாலேஜ் இருக்கு, அதை வச்சு நம்ம நிறைய ஃபீல்டுல நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அடுத்து ப்ரொமோஷன் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஸோ ஹெல்த் கேர்ல சயின்டிஸ்ட் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து என்சூரிங் எத்திக்கல் யூஸ் ஆஃப் சயின்டிபிக் நாலேஜ். அவங்களோட இன்வென்ஷன்ஸை யாரும் மிஸ்யூஸ் பண்ணாத மாதிரி உறுதிப்படுத்திக்கணும்னு சொன்னாங்க. அடுத்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஓப்பனஸ். அவங்க சயின்டிபிக் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த ரிசர்ச் பத்திர டீடைல்ஸை மற்றவங்களுக்கு சொல்லணும். அதனால அப்படிதான் பப்ளிக் பீப்புளுக்கு அந்த சயின்டிபிக் ரிசர்ச் மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து கான்ட்ரிபியூஷன் டு என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன். நம்ம பொல்யூஷன் வர்றது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு, இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு சயின்டிஸ்ட் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி இன் எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அவேர்னஸ். ஸோ இந்த டெக்னாலஜில எல்லாம் வர்ற பாதிப்பா இருக்கட்டும், இல்ல அவங்ககிட்ட இருக்க சயின்டிபிக் நாலேஜ் இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மக்கள் புரிய வைக்கிறது தான் சயின்டிஸ்டுக்கு ஒரு மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளவுதான் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சயின்டிஸ்ட் இன் மாடர்ன் சொசைட்டி. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.